ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ரொம்ப மங்களகரமான தினம். வரக்கூடிய 7ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு மங்களகரமான தினம், பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. அப்ப இன்னைக்கு சத்சங்க வகுப்புல ஏகாதசினா என்ன, நிர்ஜல ஏகாதசினா என்ன, பாண்டவ நிர்ஜல ஏகாதசினா என்ன, எதனால ஒருத்தர் ஏகாதசி உபவாசம் இருக்கணும், அதனால நம்ம அடையக்கூடிய பயன் என்ன, இதுதான் இன்னைக்கு சத்சங்க வகுப்புல. ஏகாதசினா என்ன, நிர்ஜல ஏகாதசினா என்ன, பாண்டவ நிர்ஜல ஏகாதசினா என்ன, ஏகாதசிக்கு ஏன் ஒருத்தர் உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருக்கிறது நம்ம அடையக்கூடிய பயன் என்ன. சரி, என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஒரு சத்சங்கத்துல. சுவாமி, கடவுளை நம்ம வழிபடணும், அவருக்கு பூஜை செய்யலாம், அவரை வழிபடலாம், பகவானை வழிபடலாம், பூஜை செய்யலாம். ஆனா இப்படி விரதமெல்லாம் இருந்து உடம்ப வருத்திக்கிட்டு தான் வழிபடணுமா? அப்பதான் கடவுள் அனுகிரகம் செய்வாரா? ஒருத்தர் அழகா கேள்வி கேட்டார். எதுக்காக ஒருத்தர் விரதம் இருக்கணும்? ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ராமநவமி, நரசிங்க சதுர்தசி, வாமன துவாதசி, கௌர பூர்ணிமா, வராக துவாதசி, நித்யானந்த திரையோதசி, இந்த மாதிரி பகவானுடைய அவதார தினங்களை நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா நீங்க என்னடானா உபவாசம் இருக்கிறீங்க, எதுவுமே சாப்பிடாம இருந்து. அப்படி உபவாசம் இருந்து உடலை வருத்தி கொண்டுதான் இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் உபவாசம் இருந்து உடலை வருத்தி கொண்டால்தான் இறைவன் அனுகிரகம் செய்வாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சரி, அப்போ பகவான் தோன்றிய தினங்களை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். ஏன் உபவாசம் இருக்கணும்? இந்த உபவாசம் இருக்கிறதுனால என்ன பயன்? எதனால ஒருத்தர் உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருக்கிறதுனால என்ன பயன்? அதாவது எந்த விஷயத்தையுமே நம்ம 3 வகையா பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல 3 வகையான நன்மை உண்டு. ஒன்று பௌதீகமான நன்மை, 2 சமய ரீதியான நன்மை, 3 ஆத்மீக நன்மை. அதாவது எந்த ஒரு செயலுக்கும் 3 விதமான நன்மை உண்டு. ஒன்று பௌதிகமானது, இன்னொன்னு சமய ரீதியானது, இன்னொன்று ஆன்மீகமானது. சரி, பௌதிகமானது என்னது? இன்னைக்கு நவீன விஞ்ஞானம், மாடர்ன் சயின்ஸ், இன்னைக்கு மருத்துவர் என்ன சொல்றாங்க? மாதத்துல 2 நாட்கள் உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. மாதத்துல 2 நாட்கள் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடல் உள்ள ஆர்கான்ஸ், உங்க உடம்பு அந்த என்ன சிஸ்டம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி. இன்னைக்கு புரியுற மாதிரி தான் சொல்றோம். இன்னைக்குள்ள காலத்துல எல்லாரும் எந்திரமயமான வாழ்க்கை வாழும். இன்னைக்குள்ள காலத்துல எல்லாரும் எந்திரமயமான வாழ்க்கை வாழ்றதுனால சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்றோம். இப்போ ஒரு மொபைல் போன் ஹேங் ஆயிரும். மொபைல் போன் ஹேங் ஆச்சுன்னா என்ன பண்றோம்? நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, சரியாயிடும். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த போன் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அது ரீஸ்டார்ட் பண்றது, ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றது. அதே மாதிரி இந்த உடல் உள்ள ஆர்கான்ஸ், பௌதிகமா நன்மை என்னன்னா இந்த உடல் உள்ள புலன்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த ஒரு நாள் அந்த புலன்களுக்கு ஓய்வு கொடுக்குது, அந்த ஆர்கான்ஸ்க்கு எல்லாம் ஓய்வு கொடுத்து அதை ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிடும். இது மாதத்தில் 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு தடவை. அப்போ மெடிக்கல் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? நவீன அறிவியல், நவீன மருத்துவம் மாதத்தில் 2 முறை உபவாசம் இருப்பது சால சிறந்தது. இது ஆயுர்வேதம் எல்லாம் ஒப்புது. ஆயுர்வேதத்தில் இதான் சொல்லியிருக்கு, மாதத்தில் 2 முறை உபவாசம் இருக்கணும். இது பௌதிகமானது.
இது பௌதிகமா நன்மை. மாதத்தில் இருமுறை உபவாசம் இருக்கிறதுனால உடலுக்கு சில நன்மைகள் ஏற்படுது. ஏன்னா எப்பவுமே இந்த உடம்ப வந்து ஒரு மாவரைக்கிற மெஷின் மாதிரி எதையா போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிக்கும் போது சாப்பிடுறது, நடக்கும் போது சாப்பிடுறது, 24 மணி நேரம் சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் பாக்குறேன், சில பேர் சாப்பிடுறதுக்குன்னே உயிர் வாழ்றாங்க. நீங்க வந்து எங்கேயாவது லாங் டிராவல் பண்ணி வச்சு ட்ரெயின்ல எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து யாத்திரை போவோம். திருச்சியில இருந்து ஹவுரா மாயாப்பூர் போவோம். இல்லாட்டி சென்னையில இருந்து ஹவுரா மாயாப்பூர் 2 நாள் ஆகும். இங்க பாருங்க, ட்ரெயின்ல எதையாவது கொண்டு வந்துட்டே இருப்பான். டண்டா பானி, டண்டா பானி, அண்டா பிரியாணி, தண்டா பானி, அண்டா பிரியாணி, ஏதாவது கொண்டு வருவான். மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுதான் வேலை. ஆனா பக்தர்கள் பாருங்க, அழகா கீர்த்தனை பாடுவாங்க, கிருஷ்ணருடைய கதைகளை பத்தி பேசுவாங்க, அப்புறம் அவங்களும் பிரசாதம் சாப்பிடுவாங்க. ஆனா 24 ஹவர்ஸும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு மக்களுக்கு வந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்ல ஒண்ணு இல்ல தூங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். ஆனா இந்த உடலுக்கு வந்து ஓய்வு தேவை. இந்த உடல் உள்ள ஆர்கான்ஸ்க்கு, பாகங்களுக்கு ஓய்வு தேவை. அப்போ மெடிக்கல் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? மாதத்தில் இருமுறை உபவாசம் இருப்பது நல்லது. இது பௌதிகமான நன்மை. அடுத்து சமய ரீதியாக, சமய ரீதியாக எடுத்துக்கிட்டா நாம் வந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். யாருடைய புலன்கள் வந்து புலன்களுக்கு அதிகமா கொடுக்க கொடுக்க, புலன்களுக்கு அதிகமா கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. புலன்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? நாக்கு, வயிறு, பாலுறுப்பு இதெல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கு. நாக்க கட்டுப்படுத்தலைன்னா வயிறை கட்டுப்படுத்த முடியாது, வயிறை கட்டுப்படுத்தலைன்னா பாலுறுப்பு கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இந்த எல்லா புலன்களும் சீராக இயக்க வேண்டுமான முதல் நாக்குக்கு ஒரு பூட்டு போடணும். நாக்குக்கு முதல் லாக்டவுன் போடணும். சோ நாக்கை வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ மாதத்தில் இருமுறை உபவாசம் இருக்கும்போது இந்த புலன்கள் கட்டுப்படும். ஏன்னா புலன்களுக்கு நிறைய கொடுக்க நிறைய பலகாரங்கள், விதவிதமான பலகாரம் சாப்பிடுறது, விதவிதமான உணவுகளை சாப்பிடுறது, இது நம்முடைய ஆஹ் சமய கொள்கைகளை பின்பற்றுறது பெரும் தொந்தரவா இருக்கு. அதனால புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக, புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக தப வாழ்க்கை, உபவாசம்ங்கிறது தப வாழ்க்கை. அது நம்ம யார் மேலேயும் திணிக்கிறது கிடையாது. நீங்க இன்னைக்கு உபவாசம், இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம சொன்னோம், நீங்க எவ்வளவு பேர் ஏகாதசி விரதம் இருக்க போறீங்க, எந்த லெவல் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்ப என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கு. இல்ல இல்ல, இங்க இருக்கிற 600 பேரும் தண்ணி கூட குடிக்காம இருக்கணும்னா நாளைக்கு யாரும் சத்சங்கத்துக்கு வர மாட்டாங்க. இங்க இருக்கிற 600 பேரும் நாளைக்கு தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்தே ஆகணும் அப்படின்னா ஒருத்தரும் சத்சங்கத்துக்கு வர மாட்டாங்க. அப்ப தேர் மஸ்ட் பி ஆப்ஷன். அதனால உபவாசம்ங்கிறது, அதாவது தப வாழ்க்கை, தப வாழ்க்கைங்கிறது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. தப வாழ்க்கைங்கிறது நமக்கு நாமே ஏற்றுக்கொள்ள தவிர நம்ம மேல திணிக்க முடியாது. நீங்க உபவாசம் இருந்துதான் ஆகணும், கட்டாயம் இருந்துதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும், அப்படி கிடையாது. சோ என்னுடைய சமய முன்னேற்றத்திற்காக, என் புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக நான் வந்து இந்த புலன்களை வந்து அதோடைய வேலையை நிறுத்தி, இந்த புலன்களை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தி நான் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றதா தப வாழ்க்கை. ரைட்? ஒண்ணு. அடுத்தது இது ரெண்டாவது. முதல்ல வந்து உடலுக்கு நன்மை, இரண்டாவது சமயத்துக்கு, சமய கொள்கைகள், யாரெல்லாம் சமய கொள்கையை பின்பற்றாலும் அவங்களுக்கு நன்மை. சோ ஏகாதசி உபவாசம், அத உபவாசம் அப்புறம் ஏகாதசிக்கு வரும். ஃபர்ஸ்ட் உபவாசம். உபவாசம் இருக்கிறதுனால உடலுக்கும் நன்மை, சமயத்தை பின்பற்றுவதும் நன்மை. மூன்றாவது ஆன்மீக நன்மை என்னது? இறைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நான் வழிபடும் போது, கிருஷ்ணா என் புலன்களை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை, அது பௌதிக விஷயங்களே நோக்கி போகின்றன, புலன்ப விஷயங்களே நோக்கி போகுது. அதனால இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து நான் உங்க நாமத்தை கூடுதலா ஜபிக்கணும், நாமத்தை ஜபிக்கணும், பாகவதம் படிக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும், பாகவதம் கேட்கணும். அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கு ஆன்மீக முன்னேற்றம், பக்தியில முன்னேறுவதற்கு அனுகிரகம் செய்யுங்க. நான் வந்து எப்படியாவது இந்த பிறப்புல இருந்து விடுபட்டணும். பிறப்பு இறப்புங்கிறதுல இருந்து, இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து எப்படியா நான் விடுபட்டு மீண்டும் பிறவா நிலை அடையணும், உங்களுடைய தாமரை திருப்பாத்தி அடையணும். அதுக்காக இந்த உபவாசம் இருக்கிறேன். என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி, என் மனதை கட்டுப்படுத்தி எப்படியாவது இந்த பிறவியில உங்ககிட்ட வந்துடணும், அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக.
நாம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கார். அப்ப உபவாசங்கிறது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. இந்த உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, உண்ணாவிரதம் என்னது, வேற வழி இல்லாம இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஆனா பாருங்க, என்ன பண்றது, உண்ணாவிரதம் இருக்கன்னு முடிவு பண்ணிட்டேன், வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணும். அப்ப திணிக்கிறது அவங்க மேல. ஆனா உபவாசம் நாமளே விரும்பி ஏற்றுக்கொள்றது. உம். உபவாசங்கிறது நாமளே விரும்பி ஏற்றுக்கிறது. சரி, நான் உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து கரெக்ட் கடைசியில ஆன்சர் பண்ணணும். கேள்விகளுக்கு வந்து உபன்யாசம் முடியும் போது ஆன்சர். சரி, அப்போ இதுதான் காரணம். நாம் உபவாசம் விரதங்கள் இருக்கிறது நம் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. இந்த 3 நிலை இருக்கு இல்லையா, பௌதிக நன்மை, சமய ரீதியான நன்மை, ஆன்மீக முன்னேற்றம். அப்போ இந்த உபவாசங்கள் இருக்கிறதுனால பகவான் தோன்றிய தினங்கள், ஏகாதசி தினங்கள், இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறது உடல் ரீதியான நன்மை உண்டு. அது வந்து அது லோயர் லெவல், அது உடல் ரீதியான நன்மை, அதை நம்ம எதிர்பார்க்கல. இப்போ ரெண்டாவது சமய நன்மை, அதுவும் எதிர்பார்க்கல. ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் என்று வரும்போது மற்ற என்றும் தானா உள்ளடக்கிறது. இப்போ நான் ஏகாதசி விரதம் இருந்தா எனக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும், நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவேன் அப்படின்னு இருந்தோம்னா மற்ற ரெண்டுமே பை ப்ராடக்ட் மாதிரி தானா, இந்த பௌதிக நன்மை தானா அதுல வந்துடும், சமய கோட்பாடுகளும் தானா அதுக்குள்ள வந்துடும். அப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பக்தர்கள் உபவாசம் இருப்பது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, பகவான் மேல மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக, புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக, மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபடாம தவ வாழ்க்கையை மேற்கொண்டு இறைவனுடைய தாமரை திருப்பாத்தை அடைவதற்காக. இதுக்குதான் உபவாசம். சரி, அப்ப ஏகாதசினா என்னது? ஏகாதசி என்ற வார்த்தையுடைய தமிழாக்கம் 11வது நாள். தமிழ்ல சொல்றோம் இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இந்த 14 வந்து சான்ஸ்கிரிட் கேலண்டர்ல பிரதமை, 1க்கு வந்து பிரதமை, 2 த்விதீயை, 3 திருதியை, 4 சதுர்த்தி, 5 பஞ்சமி, 6 சஷ்டி, 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரையோதசி, 14 சதுர்தசி. அப்போ ஏகாதசி என்பது 11வது தினம். ஏகாதசி என்றால் 11th டே, 11வது தினம். இந்த ஏகாதசி வந்து மாசத்துல 2 முறை வரும். ஒன்று வந்து அமாவாசையை தொட்டு வரும், இன்னொன்னு பௌர்ணமியை தொட்டு வரும். அமாவாசையை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி. அப்போ மாசத்துல 2 ஏகாதசி. இப்ப வருஷத்துல ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி வச்சுக்கிட்டா வருஷத்துல 24 ஏகாதசி. ஒன்று அமாவாசை ஒட்டி வரக்கூடியது, அது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இனி ஒன்று வந்து பௌர்ணமியை தொட்டு வரக்கூடியது, அது சுக்லபக்ஷ ஏகாதசி. இப்ப ஏகாதசி என்றால் 11வது தினம். சரி, இந்த ஏகாதசிங்கிறது யாரு? ஏகாதசிங்கிறது 11வது தினம், 11th டே. பட் இது ஏகாதசிங்கிறது யாரு? அதுக்கு பின்பாக புராணங்கள்ல அழகான ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு முறை பகவான் கிருஷ்ணர் முரா என்ற அசுரன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாருமே இந்த கதை கேட்டிருப்பீங்க, சத்சங்கத்துல எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பகவான் வந்து ஒரு நாள் முரா என்ற அசுரனோடு சண்டை, அதனாலதான் அவருக்கு முராரின்னு பேர். முரா என்ற அசுரனை வதம் செய்ததுனால அவருக்கு முராரி என்று திருநாமம். அப்போ ஒரு நாள் பகவான் விஷ்ணு முரா என்ற அசுரனுடைய யுத்தம் செய்யும் போது நீண்ட காலம் யுத்தம் நடக்குது. இதெல்லாம் பகவானுடைய ஒரு திருவிளையாடல். பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம வந்து பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்கவே முடியாது. பகவான் லீலைகளை இந்த பௌதிக புத்தியால புரிஞ்சுக்க முடியாது, பௌதிக கண்ணோட்டத்தால பார்க்கவும் முடியாது. இது முழுக்க முழுக்க ஆன்மீகமானது, எல்லாருடைய விருப்பப்படி நடக்கும். பகவானுடைய திவ்யமான லீலைகள் அதுல ஒன்றுதான். இந்த முரா கூட சண்டை போடும் போது விஷ்ணு அப்படியே கண் அசந்து விடுகிறார், அப்படியே கண் அசந்து உறங்கிடுற. அப்போ இந்த விஷ்ணுவுடைய உடல்ல இருந்து ரொம்ப அழகான ஒரு தேவதை, அப்படியே உருக்கிய பொன்னிறத்துல அழகான ஒரு தேவதை. அப்போ அந்த தேவதை இந்த முரா கூட சண்டை போட்டு அந்த முராவை வதம் பண்ணிடுற. பகவான் கண் விழிச்சு பார்த்த உடனே இந்த முராங்கிற அசுரன் வதம் செய்யப்பட்டிருக்க.
யார் இந்த முறாவை கொண்டதுன்னு பார்த்தா அந்த தேவதை. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரபு நீங்க அயர்ந்திருக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து நானே தோன்றினேன், நானா அந்த புறாவை வதை பண்ணேன். ஓ அப்படியா? அதனால இன்று முதல் நீ வந்து ஏகாதசி என்று அழைக்கப்படுவாய், நீ எனக்கு பிரியமானவள். யாரெல்லாம் இந்த ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க. ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறவங்க எனக்கு பிரியமானவங்க. எல்லா விதமான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவாங்க, அவங்க என்னுடைய பரமபதத்தை அடைவாங்க அப்படின்னு பகவான் ஆசீர்வதிக்கிறார். அதே சமயம் ஒரு நாள் பாவ தேவதை வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். இப்ப எல்லாருக்கும் ஒரு தேவதை உண்டு. இப்ப நதியில கங்கா, கங்கா தேவி, யமுனா, யமுனா தேவி, ஹிமவான், இமயமலை, அக்னி, அக்னி தேவர். அந்த மாதிரி பாவத்துக்கு ஒரு தேவதை. அந்த பாவ தேவதை ஒரு நாள் பகவான்கிட்ட வந்தாங்க. பகவானே, எல்லா பாவம் செய்யறவங்களும் நான் பிடிச்சுக்கிறேன், பாவம் பண்றவங்க எல்லாம் நான் பிடிச்சுக்கிறேன். ஆனா உங்க பக்தர்கள் இருக்காங்களே, அந்த பக்தர் எந்த பாவம் செய்யறது இல்லையே, அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு வேலை கம்மியா இருக்கு. எனக்கு வந்து வேலை கம்மி. பக்தர்களே பாவம் செய்யறது இல்ல, எப்படி அவங்களை பிடிக்கிறது? அப்ப பகவான் சொன்னாரு, ஏகாதசி அன்னைக்கு எந்த பக்தர் தானியத்தை சாப்பிடுறாரோ நீ தானியத்துல போய் உட்காந்து. ஓ பாவ தேவதையே, நீ தானியத்துல போய் உட்காந்துக்கோ. ஏகாதசி அன்னைக்கு யாராவது தானியம் சாப்பிட்டா அவங்க பிடிச்சுக்கணும். அதனால ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடுறது பாவம். அதனால ஏகாதசி அன்னைக்கு தானியம் தொடவே கூடாது. அப்போ மத்த நாள்ல தானியத்துல பாவம் இல்லையா? உண்டு. மத்த தினங்கள்லயும் எல்லா தினங்கள்லயும் தானியத்தில் பாவம் உண்டு. அதனாலதான் அந்த தானியத்தை சமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்து பிரசாதமா சாப்பிடும். பிரசாதம் சாப்பிடலைன்னா என்னாகும்? நாம் உண்ணக்கூடிய ஓரொரு கவலமும் பாவத்தை உண்கிறோம் சொல்றார் பகவத்கீதையில. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்துல, யஜ்யசிஷ்டா சினசந்தோ முஷ்யந்தே சர்வகில்பிஷை புஞ்சந்தேதே தொகம் பாபா ஏ பசந்த் ஆத்ம காரணாத். ஓ அர்ஜுனா, யார் ஒருத்தரு யாகம் செஞ்சுட்டு அந்த யாகத்துல மீதமான உணவை சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி இல்லாம தன் புலன் திருப்திக்காக உணவு தயாரிக்கிறவங்க அவங்க உண்ணும் ஓரொரு கவலமும் பாவத்தையே உண்கிறார்கள் அர்ஜுனா. இப்போ ஒரு இட்லி சாப்பிடுறோம், அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணல, சாப்பிடுற ஓரொரு இட்லி பாவம் தான். தோசை சாப்பிடுறோம், பகவானுக்கு ஆஃபர் பண்ணல, சாப்பிடுற ஓரொரு தோசையும் பாவம் தான். ஒரு சாதம் பண்ணோம், தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் எது பண்ணாலும் அது பகவானுக்கு நிவேதனம் செய்யல, அந்த சாப்பிடுற ஓரொரு கவலும் பாவத்தையும். அதனால நாம் என்ன சமைத்தாலும் பகவானுடைய போட்டோ முன்பு, அவருடைய விக்கிரகம் போட்டோ முன்னாடி வச்சுட்டு அதை துளசியில போட்டு பகவானுக்கு பிரார்த்தனை செய்து அதை பிரசாதமா எடுத்துக்கணும். பிரசாதம்னா பகவானுடைய கருணை, அதுல கர்மங்கள்லாம் போக்கி பகவான் அதை கருணையா கொடுக்கிறார். ஒன்று. அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு அது தானியம் பிரசாதமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சரி, எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நான் வந்து ஏகாதசி விரதம் இருப்பேன், என் கணவர் விரதம் கிடையாது, அவருக்கு நான் தோசை விட்டு கொடுத்தேன், நானும் சாப்பிடலாமா? கூடாது. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு பாவ தேவதை தானியத்துல இருக்கு, அது பிரசாதமா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்ப ஏகாதசி அன்னைக்கு தானியம் இல்லாத உணவுகளை எடுத்து, ஏன்னா இந்த பாவ தேவதை தானியத்துல உட்காந்து. அதனால பகவானுடைய பக்தர்கள் யாருமே ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிட மாட்டாங்க. இப்ப கூட உங்களுக்கு நீங்க போல் பண்ணீங்க இல்லையா, அதுல ஒரு 5 லெவல் கொடுத்திருந்தாங்க. ஏகாதசி உபவாசம் 5 நிலையில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீர் கூட அருந்தாம இருக்கிறது, அதுக்கு நிர்ஜலா. ஜலம்னா வாட்டர், நிர்ஜலம்னா நோ வாட்டர். ஏகாதசி விரதம் நிர்ஜலா. இன்னைக்கு நீங்க உபவாசம் இருக்கீங்களா? ஆமா. எப்படி இருக்கீங்க? நிர்ஜல விரதம். அப்படின்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணி நாக்குல படாது, அது நிர்ஜல் ஃபாஸ்டிங். இது ஃபர்ஸ்ட் லெவல். முதல் நிலை வந்து நீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருப்பது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, என்னால முடியாது அப்படின்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம். ரொம்ப எனக்கு உடல்ல வந்து சில வியாதிகள் இருக்கு, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியல, இல்ல நான் வந்து பிரெக்னன்ட் லேடியா இருக்கேன், சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இந்த உடம்பு இன்னைக்கு காலத்துல என்னமோ நடக்குது மாற்றங்கள்லாம். அதனால என்னால முழு விரதம் இருக்க முடியாது, நான் சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுக்கிறேன். செகண்ட் லெவல். சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருப்பேன், அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிறேன். சன்செட் ஆகுற 6 மணி வரைக்கும், சன்செட் ஆகுற வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்துட்டு அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இல்ல இதுவும் கஷ்டங்க, என்னால முடியாதுன்னா சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க அதுவும் கஷ்டம்னா காலையில இருந்தே பழங்களும் பாலும் சாப்பிட்டுக்கணும். அதுவும் கஷ்டம் அப்படின்னா கடைசி லெவல் கிழங்கு வகைகள்,
பீன்ஸ் அல்லாத காய்கறி வகைகள், கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி பிரசாதம் செய்து சாப்பிடும். இதுதான் ஃபைனல் லெவல். சோ இந்த மாதிரி ஏகாதசி விரதம் நம்மளால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணலாம். அப்ப இந்த ஏகாதசிக்கு வந்து பாண்டவ நிர்ஜல ஏகாதசி பேர். அது என்னது, எல்லா ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. ஆமலக்கி ஏகாதசி, பாபமோக்ஷினி ஏகாதசி, அப்புறம் இந்த அப்பார ஏகாதசி, மோகினி ஏகாதசி, மோக்ஷத ஏகாதசி. இந்த ஏகாதசி மட்டும் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. இது ஏன் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி? இந்த இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம், ஓரொரு ஏகாதசி மொத்தம் 24 ஏகாதசி. இந்த 24 ஏகாதசியுடைய மகாத்மியம் ஏகாதசி மகாத்மியத்துல இருக்கு. பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம், இந்த மாதிரி புராணங்கள்ல ஏகாதசியுடைய மகாத்மியம் சொல்லு. இந்த விரதம் இருந்தா என்ன பலன்? இதுலயே 3 நிலை இருக்கு. இந்த விரதம் இருந்தா என்ன பலன்? எனக்கு வந்து என் பாவம் எல்லாம் போயிருமா, அப்புறம் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா? இது ஒரு வகை. இல்லைங்க, எனக்கு பாவம் வேண்டாம், புண்ணியம் வேண்டாம், அந்த ஏகாதசி விரதம் இருந்து நான் பகவானை திருப்திப்படுத்தி நான் பகவான்கிட்ட போயிடணும், எனக்கு அது மட்டும் தான், வேற எந்த உள்நோக்கம் கிடையாது. என்னுடைய ஏகாதசி விரதத்துல எந்த உள்நோக்கம் கிடையாது. நான் பாவத்திலிருந்து விடுபடணும், எனக்கு புண்ணியம் வேணும், ஒன்னும் தேவையில்லை, பகவானை திருப்திப்படுத்தணும், நான் ஏதாவது சேவை பண்ணணும், பகவானை திருப்திப்படுத்தணும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இது ஃபர்ஸ்ட் லெவல். மத்தெல்லாம் பை ப்ராடக்ட். நான் வந்து ஏகாதசி விரதம் இருந்தா பகவானை திருப்தி செய்ய வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இருக்கும்போது மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி தானா வரும். என் பாவம் போயிடும், மோட்சம் கிடைக்கும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டும். ஆனாலும் பொதுமக்கள் அனைவரும் இந்த ஏகாதசியின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இப்ப பக்தர்களுக்கு ஓகே, கிருஷ்ண பக்தர்கள்ட்ட போய் நீங்க ஏகாதசி விரதம் உங்களுக்கு அந்த புண்ணியம் இந்த புண்ணியம், பாவம் பாவம் போயிடும், இவ்வளவு 1000 பசுவை தானம் கொடுத்த பலன் கிடைக்கும், பிராமணருக்கு தானம் கொடுத்த பலன் கிடைக்கும், பிராமணனை கொன்ன பாவத்திலிருந்து விடுபடுவீங்க, இதெல்லாம் பக்தர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை பத்தி கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் எதுக்குங்க, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கல. எனக்கு வந்து குருவை கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும், அதுக்காக தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருந்தேன். இது பக்தர்களுக்கு. பக்தர் அல்லாதவங்க, சமய சடங்கை பின்பற்றவங்க இந்த ஏகாதசி மகாத்மியத்தை படிச்சா, ஓ இவ்வளவு புண்ணியமா, இவ்வளவு பாக்கியமா, இவ்வளவு நன்மையா, இவ்வளவு பசுதானம் கொடுத்த பலன் கிடைக்குமா, பிராமணனுக்கு கொண்ட பாவத்திலிருந்து விடுபடுவோமா, பல்வேறு பாவத்திலிருந்து விடுபடுவோம், அப்ப ஏன் நம்ம இருக்கக்கூடாது? அப்போ சமய ரீதியா பாக்குறவங்களுக்கு அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஏகாதசி விரதம் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு இது நடந்துருமா, எனக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கு, அப்ப புத்திரடா ஏகாதசின்னு ஒண்ணு, அப்ப இந்த புத்திரடா ஏகாதசி தான் எனக்கு குழந்தை பிறந்துருமா? இப்படி ஒரு ஏகாதசிக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு. இது வந்து சமய ரீதியா உள்ளவங்க. அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப இதாயிடுச்சுங்க, வெயிட் போட்டுச்சுங்க, நான் ஏகாதசி விரதம் தான் சாப்பிடாம இருந்தா உடம்பு வெயிட் எல்லாம் குறைஞ்சிரும், அப்படி உள்ளவங்க பௌதிகமா அப்படி உள்ளவங்க இருக்காங்க. சரி எனிவே நான் சாப்பிடாம இருக்கணும், ஏகாதசிக்கு சாப்பிடாம இருந்தா உடல் எடை குறைஞ்சு போயிடும், அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அது லோவர் லெவல். சமய ரீதியா பின்பற்றது செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நான் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கேன். அப்போ இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்துல ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்பார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து கிருஷ்ணர்ட்ட கேட்கிறாரு, பகவானே இந்த ஏகாதசியோட பேர் என்ன, எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாம் கேட்கிறாரு. பகவானும் ஒரு ஏகாதசி விளக்கி சொல்லுவார். பகவத்கீதை அர்ஜுனன் சொன்ன மாதிரி ஏகாதசி மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு. அப்போ ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, பீமசேனா, பாண்டவரில் ஒருவரான பீமன் வந்து வியாச தேவர்கிட்ட கேட்கிறார். ஏன்னா வியாச தேவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், மகா முனிவர். இந்த இந்த மக்களுடைய நன்மைக்காக வேதங்கள் எல்லாம் தொகுத்து 4ஆக பிரித்து உபநிஷத்துக்கள் புராணங்கள் எல்லாம் கொடுத்து மனித சமுதாயத்துக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். அந்த வியாச மகரிஷி ஒரு நாள் பாண்டவருடைய அரண்மனைக்கு வந்த பொழுது பீமசேன் அவர்கிட்ட கேட்கிறார், ஓ வியாச தேவரே, ரொம்ப நாளா என்னால ஒரு பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல. என்னன்னா என் அண்ணன் யுதிஷ்டிரர், சகோதரர்கள் அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதி, குந்தி தேவி, சுபத்ரா எல்லாருமே ஏகாதசி விரதம் இருக்காங்க. ஆனா என்னால முடியாது, என்னால ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா பீமசேனாவோட வயிற்றுல விருகாங்கிற ஒரு நெருப்பு வந்து அதீத ஆற்றல் படைத்தது. இப்போ நம்ம எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசியுடைய வயிற்றுக்குள்ளேயும் விருகான்னு ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு தான் என்ன பண்ணும்னா நம்ம உண்ணக்கூடிய உணவை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்.
நம்ம உண்ணக்கூடிய உணவை செரிமானம் பண்ணக்கூடிய நெருப்பு இயங்கலைன்னா நமக்கு டைஜஷன் ஆகாது. அத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த நெருப்பினுடைய சக்தியும் நான் தாங்கிறார். அகம் வைஷ்ணவாரோ பூத்வா. இந்த உடல்ல நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு சரியா இயங்குனாதான் நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிமானமாகும். அந்த நெருப்பும் கிருஷ்ணாவுடைய சக்தி தான். அது அந்த நெருப்பு பிரிகான்னு பேர். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நெருப்புக்கு பிரிகான்னு பேர். அந்த பிரிகாவுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அது பீமனுக்கு அதீதமா ஆற்றல். ஏன்னா பீமனுக்கு 10,000 யானை பலம். ஒரு யானை 2 யானை இல்ல. ஒரு யானை தும்பிக்கையில ஓங்கி அடைச்சா நம்ம பந்து மாதிரி போய் விழுந்துருவோம். ஒரு யானை உதைச்சதே நம்ம அந்த பக்கம் போய் விழுந்துருவோம், சட்னி ஆயிடுவோம் மிதிச்சா. ஆனா பீமனுக்கு 10,000 யானை பலம். அந்த பீமனால சாப்பிடாம இருக்கவே முடியாது. அவனுடைய வயிற்றுல பிரிகாங்கிற நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அவர் என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமா டைஜஷன் ஆயிடும். அதான் பீமனுக்கு பிரிகோதரன்னு பேர். நீங்க பகவத்கீதை முதல் அத்தியாயம் படிச்சீங்கன்னா பீமனுக்கு பிரிகோதரன்னு பேரு. பிரிகோதரன்னா வாரியர் ஷீட்டர். அப்படி சாப்பிட்டாருன்னா யாருக்குமே ஒண்ணும் மிஞ்சாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அம்மா இப்போ உங்க வீட்டுல ஒரு 5-6 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய மாதாஜிகள் எல்லாம் இருக்கீங்க. அந்த வேத காலத்துல உள்ள அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு 8-10 குழந்தைகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 குழந்தையா இருக்கும். அம்மா என்ன பண்ணுவா, எல்லா குழந்தைக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு குழந்தைகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மீதம் இருக்கோ அம்மா சாப்பிடுவான். இதுதான் உலக வழக்கம். உலக வழக்கம்னா ஒரு தாய்மை. ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து பிள்ளைகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கணவனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதம் என்ன இருக்கோ அதை அம்மா சாப்பிடுவான். அது ஒரு உருண்டையா கிடைச்சா கூட அது சந்தோஷமா சாப்பிடுவான். இதுதான் அம்மா. ஆனா குந்தி தேவி என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு பீமனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பீமனுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும், பீமன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். குந்தி தேவி எனக்கு விரதம் இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு பருக்க மிச்சம். அதனால குந்தி தேவி என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனன், தர்மன், யுதிஷ்டிரன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதி இவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது அப்படியே குண்டாவோட பீமன்ட்ட கொடுத்துருவாரு. அந்த பீமன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அது ஒரு தடவை என்ன நடந்தது, அப்பெல்லாம் இந்த விளக்கு தான், எண்ணெய் விளக்கு தான். அந்த நல்லெண்ணெய் போட எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் விளக்கு தான் இருக்கும். அப்ப லைட் எல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு நாள் குந்தி தேவி என்ன பண்ணாங்க, பிரசாதம் எடுத்துட்டு ஹால்ல வச்சுட்டு எல்லா குழந்தைகள்லாம் உட்கார வச்சு அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் உட்கார்ந்து இருக்காங்க. குந்தி பிரசாதம் பரிமாறதுக்கு பானையை தூக்குனா கரண்ட் போயிடுச்சு. அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. காற்று வீசி அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. குந்தி தேவி விளக்க பத்த வைக்கிறாங்க. குந்தி விளக்க பத்த வச்சுட்டு பார்த்தா பானையெல்லாம் காலியா இருக்கு. எல்லா பானையும் காலி. வெறும் ஆச்சரியம் குந்தி தேவிக்கு. என்னடா அது, விளக்கு அணைஞ்சது. அந்த அணைஞ்ச ஒரு விளக்க பத்த வைக்க எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு நிமிஷம் கூட. அப்படி பத்த வச்சுட்டு பார்த்தா பானையெல்லாம் காலி. காரணம் பீம எல்லாம் சாப்பிட்டு போட்டார். இது இருட்டுல சாப்பிட்டு இருக்காரு. அப்போ துரோணாச்சாரியிட்ட அர்ஜுனன் கேட்கிறார், ஜாசப்தியா துரோட்டி கேட்பார். என்னன்னா இது எப்படி முடிச்சது பீமனால, இருட்டுல கண்ணே தெரியாது. தனக்கு முன்னாடி எவ்வளவு பானை இருந்தது, அந்த பானையில என்னென்ன பிரசாதம் இருந்தது, எப்படி பீமன் கரெக்டா சாப்பிட்டாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, பீமா எப்போ பிரசாதத்தையும் மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால அது கரெக்டா சாப்பிட்டுட்டாரு. அப்போ இருட்டுல தவம் செஞ்சு வில்வித்தை கத்துக்கிட்டா இருட்டுல அஸ்திரம் போட முடியுமா? ஓ, தாராளமா. அப்ப அர்ஜுனன் ட்ரைனிங் எடுத்துட்டாரு. அவர் விளக்கு நொழி இல்லாம கூட அவரால் அஸ்திரங்களை போட முடியும். அதான் ஒரு குடாகேசன். இருள் என்ற அறியாமையை வென்றவன். குடா என்றால் உறக்கம், இருள். அதை வென்றவன் அர்ஜுனன். சரி, அது பெரிய ஸ்டோரி. சரி, அப்ப என்ன நடந்தது, இந்த பீமனால சாப்பிடாம இருக்கவே முடியாது. அவரால விரதம் இருக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு பசி தாங்காது. பசி தாங்கவே தாங்க. அதனால பீமன் சொன்னாரு, வியாசதேவரே ஏதாவது உபாயம் இருக்கா? நான் ஏகாதசி விரதம் என்னால இருக்க முடியாது. என் சகோதரர்களா இருக்காங்க, என் அம்மா வர இருக்கா, வயசாயிருச்சு, என்ன விட அவங்க வயசு அதிகம், அவளும் இருக்கா. ஆனா என்னால முடியாது. என்ன வழி? வியாசர் சொன்னாரு, ஒரு வழியும் கிடையாது. ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும். ஏகாதசி விரதம் இருக்கல நீ நரகத்துக்கு தான் போவேன். ஏன்னா இந்த காலத்துல யார் வேத நியமங்களை பின்பற்றுறாங்க? வேதங்களை படிச்சோ நியமப்படியோ தர்மப்படியோ வாழ்றாங்களா? குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அதனால ஒரு மனிதனால வேத கோட்பாடுகளை உள்ளவாறு பின்பற்ற முடியாது. அப்ப அந்த வேத கோட்பாடுகளை செய்த குற்றங்களையும் குறைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும்னா ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும். இப்ப பீமனுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
அஜிஜோ என்ன பண்றது, வேற ஏதாவது வழி இருக்கா? நான் ஏகாதசி விரதம் என்னால இருக்க முடியாது, என்ன கஷ்டம், என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, நான் செத்து போயிடுவேன், என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாது, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்ப வியாசர் யோசிச்சு சொன்னார், ஓகே, இப்ப இந்த ஜேஷ்ட மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசின்னு பேர். இந்த ஒரு ஏகாதசியாவது நீ இருந்துரு. அவர் சொன்னாரு, பீமனுக்கு மட்டும் ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா பீமனால சாப்பிடாம இருக்க முடியாது, அதீத பசி அவர் வயித்துல இருக்கு. அந்த நெருப்பு வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி அவர் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும், அதீத பசி இருக்கு. அதனால வியாசர் என்ன சொன்னாரு, சரி பரவாயில்ல, நீ மற்ற ஏகாதசியில இருக்கலன்னா பரவாயில்ல, நீ வந்து மற்ற ஏகாதசி இருக்கலாம் பரவாயில்ல, இந்த ஒரு ஏகாதசி தண்ணி கூட குடிக்காம இரு, பல்ல கடிச்சுக்கிட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்துரு, உனக்கு மற்ற ஏகாதசி பலன் கிடைச்சிருங்க. இது பீமனுக்கு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இல்ல. உடனே எல்லாரும் இது அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, அப்ப இந்த ஏகாதசி மட்டும் நான் தண்ணி குடிக்காம எடுத்துக்குவேன், மற்ற ஏகாதசி நோ. சோ பீமாவுக்கு மட்டும், பீமனுக்கு மட்டும் வியாசர் சொன்னாரு, உனக்கு மற்ற ஏகாதசியோட பலன் கிடைக்கணும்னா இந்த ஏகாதசி நிர்ஜல இருந்துரு, தண்ணி கூட குடிக்காம இருந்து. பீமனு வந்து பல்ல கடிச்சிட்டு இந்த ஒரு ஏகாதசி நீர் கூட அருந்தாமல் பகவான் கிருஷ்ணனுடைய தாமரைப்பான் நினைத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே பகவானை சிந்தனையிலே இந்த விரதத்தை வெற்றிகரமா இருந்து முடிச்சார். அப்படி பீமன் வெற்றிகரமாக இந்த விரதத்தை முடித்ததுனால இந்த ஏகாதசிக்கு பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. ஏன்னா பீமன் மட்டும் இல்ல, எல்லோரும் இந்த ஏகாதசி நிர்ஜலம் இருந்தாங்க. பாண்டவர் எல்லாரும் ஐவரும் சேர்ந்து தாய் குந்தியோட சேர்ந்து இந்த ஏகாதசி ஒன்றும் அருந்தாமல் நீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருந்தார். அதனால ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசி. இந்த ஏகாதசி வந்து நீர் கூட அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க அந்தந்த லெவல்ல, இங்க போட்ட லெவல்ல என்ன உண்டோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சு பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடையணும், பக்தி சேவையில முன்னேறணும்னு சொல்லி அனைத்து பக்தருக்கும் ஏகாதசி விரதத்துக்காக பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. அப்போ ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல கேட்டாரு ஒரு கேள்வி. என்ன கேட்டாரு, அப்ப நாம கூட இந்த ஏகாதசி மட்டும் விரதம் இருந்தா போதுமா? பீமன் மட்டும் இருந்தாரு, பீமன் மட்டும் ஒரு ஏகாதசி விரதம் இருந்தாரு, மற்ற ஏகாதசியில சாப்பிட்டுக்கிட்டாரு, நாமளும் அப்படி பண்ணலாமா? அப்ப என்னது, ரொம்ப அழகா சாஸ்திரம் சொல்லுது, தேஜேஷான தோஷா, பெரிய மனுஷங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றமே தவிர அவங்களுடைய அப்படி இமிட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சிவபெருமான் விஷம் குடிச்சார், என்ன பண்ணாரு, பார்க்கடல்ல விஷம் வந்தது, சிவபெருமான் விஷம் குடிச்சாருன்னு சொல்லி நாம விஷம் குடிச்சா செத்து போயிடுவோம். சிவபெருமான் பண்ண விஷயம் என்னது, அவர் ரொம்ப கருணையோட இருந்தார், அந்த பார்க்கடல்ல வரக்கூடிய விஷத்தை குடிச்சு மற்ற ஜீவன்களை காப்பாத்தினால அவர் கருணை உள்ளது, அந்த கருணைக்காக அவர் விஷம் குடிச்சாரு. அவர் விஷம் குடிச்சாருன்னு சொல்லி நான் விஷம் குடிச்சா செத்து போயிடுவேன். அந்த மாதிரி பீமன் ஒரு ஏகாதசி விரதம் இருந்தாரு, மற்ற ஏகாதசி விரதம் இருக்குல்ல அப்படின்னு பீமனோட நாம் போட்டி போடக்கூடாது. பீமன் நிறைய சாப்பிட்டாருன்னு சொல்லி நாம நிறைய சாப்பிட்டா வயிறு வலிச்சு போயிடும். நம்ம வந்து இந்த உடலுக்கு, இந்த உடல் நம்ம உடல்ல என்ன டைஜஷன் ஆகுமோ எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். பீமன் அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு தடவை பிரபுபாட்ட வந்து கேட்டாங்க, பிரபுபாட்ட வந்து, பிரபுபாதா பீமன் வந்து நிறைய சாப்பிடுவாரு, நானும் நிறைய சாப்பிட்டுமா? பிரபுபா சொன்ன, ஓகே, நீ கழுத்து வரை சாப்பிடு, அந்த அளவுக்கு சேவை பண்ணுன்னு. நீ வந்து கழுத்து வரை சாப்பிட்டுக்கோ, ஆனா அந்த அளவுக்கு சேவை பண்ணணும்னு. ஏன்னா பீமா வந்து சச் அ பவர்ஃபுல் பர்சன். நீங்க வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா இந்த பகான்னு ஒரு அசுரன் இருப்பார், பகா. இந்த பகாங்கிற அசுரன் என்ன பண்ணுவார், ஒரு கிராமத்துல, இந்த பாண்டவர் ஒரு கிராமத்துல தங்கி இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா, இந்த கிராமத்துக்குள்ள வந்து இந்த பகாங்கிற அசுரன் அங்க உள்ள ஒருத்தரையும் பிடிச்சு சாப்பிடுவார், கண்ட மேனிக்கு ஆட்களை பிடிச்சு நரமாமிசம் சாப்பிடுறாரு. அப்ப இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா சாமி, நீங்க கிராமத்துல வந்து எண்ணற்ற உயிர்களை கொல்ல வேண்டாம், நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருங்க, நாங்களே தினமும் உங்களுக்கு உணவு கொண்டு கொடுத்துட்றோம், ஒரு வண்டி நிறைய தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்துடுறோம், கொண்டு வர நபரை நீங்க சாப்பிட்டுக்கங்க, எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, உங்களுக்கு உணவு தானியங்களை படைப்பாரு, நீங்க அவரையும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அக்ரிமெண்ட். யாருக்கு, அந்த கிராம மக்களுக்கும் இந்த பகாசுரனுக்கும் அக்ரிமெண்ட். பகாசுரன் ஒத்துக்கிட்டார், சரி நமக்கு தேவை சாப்பாடு தானே, வந்தா சரி ஒத்துக்கிட்டார். இதே மாதிரி ஒரு நாள் இந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் போவாங்க, சாப்பாடு வண்டி நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க, அதை சாப்பிட்டு அந்த நபரையும் சாப்பிட்டு. அப்போ ஒரு நாள் குந்தி தேவி வந்து ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. அன்னைக்கு
பாண்டவர்கள் அந்த வீட்டுல ஒரு கெஸ்டா இருக்காங்க, விருந்தினரா போய் தங்கியிருக்கு. அப்ப அந்த குடும்பத்துல உள்ள 4 பேர் பேசிக்கிறாங்க. அந்த கணவர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நம்ம டேர்ம் வந்துருச்சு, நாம தான் போகணும், நான் போறேன், நீ பிள்ளைகள்லாம் பாத்துக்கோ. அப்ப மனைவி சொல்றா, இல்ல இல்ல, நீங்க பாத்துக்கங்க, நான் போறேன். அந்த குழந்தை சொல்லுது, அப்பா அம்மா நீங்க 2 பேரும் போக வேண்டாம், நான் போறேன். இந்த பாதனை குந்தி தேவி கண்ணீர் வந்து, இவங்களுக்குள்ள என்ன ஒரு அன்பு பரிமாற்றம், அந்த வந்து அன்பு பரிமாற்றம், சகோதரத்துவம், இதெல்லாம் கலியுகத்துல ஒண்ணுமே இல்லாம போச்சு. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, குடும்பத்துல ஒருத்தர் முன்னாடி வர மாட்டாங்க, யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அண்ணன் போகட்டும்னா அண்ணன் போனா போகட்டும், நான் ஏன் போகணும். ஆனா இதே என்ன நடந்ததுன்னா, குந்தி தேவி போய் சொல்றாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட, அந்த குடும்ப தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு 5 பசங்க இருக்காங்க, அதுல ஒருத்தர் நான் அனுப்புறேன். இது சொல்றதுக்கே முதல்ல ரொம்ப இரக்கம் இருக்கு. எந்த அம்மாவும் ஒருத்தருக்கு எவ்வளவு பிள்ளை இருந்தாலும் அவங்க வந்து தானம் கொடுக்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க, அது விரும்ப மாட்டாங்க. அவங்க தானம் கொடுக்கறதுக்கே விரும்ப மாட்டாங்க போது இறந்து போக எப்படி அனுமதிப்பாங்க. ஆனா குந்தி தேவி ரொம்ப கருணையோட சொன்னாங்க, எனக்கு 5 பசங்க, அதுல ஒருத்தன் போனா பரவாயில்ல. இந்த 5 பசங்களுக்கு என்ன காம்படிஷன்னா, யுதிஷ்டர் சொல்லுவாரு நான் தான் போவேங்கிறேன். பீமன் சொல்ற, அல்ல நீ போக கூடாது, நீ அஸ்தினாபுரத்துக்கு மன்னராகும், நான் போறேன்னு. பீமனா நீ போக கூடாது, நான் போறேன். அர்ஜுனன் சொல்றேன். அர்ஜுனன் சொன்ன, நகுலன் உங்களுக்குள்ள போட்டி, உயிரை தியாகம் பண்றதுக்கு போட்டி. இன்னைக்கு எதுக்கு போட்டி போடுறாங்க? அண்ணன் எப்படா போவான், திண்ணை எப்படா காலியாகணும் உட்காந்து, யாரு எங்க போவான், யாரோட சொத்தை அபகரிக்கலாம், யாரும் இல்லாம பண்ணலாம், இதுதானே கல்வி. ஆனா இவங்க வந்து பாண்டவருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமைனா, உயிரை தியாகம் பண்ண சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியில பீமன் என்ன சொன்னாரு, அண்ணா யுதிஷ்டிரா, நீ வந்து அரியாசத்துல உட்கார வேண்டி நீ போக முடியாது, நீ ராஜா ஆகணும். அர்ஜுனன் என்னோட சின்ன பையன், நகுலன் சகதேவன் என்னோட சின்ன பையன், அப்ப எனக்கு போறதுக்கான ரைட்ஸ் வந்து எனக்கு தான் இருக்கு. பீமன் நான் போறேன்னு. சோ பீமன் என்ன பண்ணாரு, வண்டி நிறைய பலகாரத்தை எடுத்துக்கிட்டு அங்க போனார். போனவர் என்ன பண்ணாரு, அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அவர் தான் பிரசாத் பார்த்தா அவரால் சாப்பிடாம இருக்க முடியாது, அவர் சாப்பிட்டு இருந்தார். இந்த பகாசுரம் வந்தா பீமனை பார்த்துட்டு பயங்கர கோபம் வந்து, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய உணவு அவன் சாப்பிட்டு இருப்பான். அவன் கூட சண்டை போட போனா ஒரு கையில சாப்பிட்டுட்டே அவனை சண்டை போட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு அந்த அரக்கனை துவைச்சு காய போட்டார். அந்த பகாசுன்னு கொண்டு போட்டார். ஒண்ணு அவன் வண்டியில போட்டு ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்தார். இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை, பீமனுடைய அதீத ஆற்றல், அவனுடைய வீரம், அவனுடைய வந்து அந்த செயல்கள், எல்லாம் வந்து பகவானுடைய அனுகிரகம். அப்பேற்பட்ட பீமனுக்கு ஒரு ஒரு சலுகை கிடைச்சது. 12 இந்த இந்த நிர்ஜல ஏகாதசி மட்டும் ஒரு உபவாசம் இருக்கலாம், அது மூலமா அவரு மற்ற ஏகாதசி எந்த பலன் அடையலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏகாதசி வரும்போது நம்மனால எந்த லெவல் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த லெவல் ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல பக்தி பண்ணி கிருஷ்ணருடைய கருணையை பண்ண. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.